நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. சித்தர்கள் என்றாலே இந்த உலகை மறந்து உறவுகளை மறந்து தனியாக தனித்துவமாக வாழ்வார்கள் என்ற எண்ணத்தை மாற்றி தன்னை தனது குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் பிரித்துக் கொள்ளாமல் இல்லறத்தில் துறவரம் அதுவே ஆசீவகம் என்ற கொள்கையோடு சிறப்புடன் இறைப்பணி ஆற்றி வருகிறார். அதனால் இவரை எல்லோரும் அன்புடன் அழைக்கும் பெயர் இல்லற ஞானி. பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா நம்ம மனக்கண்ணில் ஒரு இது இருக்கும், செடாமுடியோடு இருப்பாங்க, அல்லது நம்ம ஒரு உருவகம் படுத்தியிருப்போம் சித்தர் யார் அப்படின்னாலே. ஆனால் இது கற்பனைக்கு அப்பாற்பட்டவங்க தான் சித்தர் அப்படிங்கிறவங்க. சித்தர்கள் யார் அப்படின்னா மரபு வழி வந்தவங்க, பண்பாடு மாறாமல் வாழ்வாங்க வாழ்ந்தவங்க. அதே மாதிரி மண்ணை பொன்னாக்கக்கூடியவர்கள், உயிர் சித்து படைக்க ஆற்றல் உடையவர்கள். நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க. அது உடம்பு 9 துண்டுகளாக ஆகும். அது மாதிரி அரிய வகை அறிவியலை தந்தவங்க. அப்போ நம்ம அம்மா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா பழனியில் பேராசிரியராக பணிபுரிந்தவங்க. அம்மா ஒரு எளிமையான ஒரு பண்பாடு மாறாத நல்ல நெறியில் ஒரு இல்லறத்தில் இருந்துக்கிட்டே ஆன்மீகத்தை பரப்பலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. எந்த விதத்திலையும் ஆன்மீகத்தை விட்டு ஒரு துளி கூட விலகாத ஆற்றல் உடையவங்க. அம்மா தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அம்மா கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. அம்மாவோட பிறப்பே ஒரு தெய்வீக பிறப்பு தான். ஆனால் தான் யார் அப்படின்னா யாருக்கிட்டையும் வெளிக்காட்டினதே இல்லை. பெயர் சொல்லக்கூடிய பல வகை சித்தர்கள்ட்ட அவங்க தொடர்ந்து பழகிட்டு இருந்தாலும் ஆனால் தான் யார், நம்மக்கிட்ட என்னென்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. சாதாரண ஒரு மனிதர்கள் போல தான் அம்மா எல்லாருக்கிட்டையும் பழகுறாங்க. அதே மாதிரி பழகி வருகிறாங்க. அப்படியே இப்போ நாங்கள் நான் ஒரு சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல பெருமை அடைகிறேன். ஈசத்து ஒன்று சொன்னேன் இல்லையா, அதில் 5 வகை இருக்குது. என்னென்னா படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் அப்படின்ட்டு. அதில் அம்மா எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல வாய்ப்பை ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா ஒரு உயிர்ச்சித்து படைச்சு காமிச்சாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், அவங்க குங்குமம் வேப்பிலை உருவி போடுறாங்க, குங்குமம் வருது, சந்தனம் வருது அப்படின்னா அது ஒரு மேஜிக். எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம பார்வை எப்படி இருக்குதோ அப்படி தான் அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த உயிர் பொருளை அம்மா எங்களுக்கு படைச்சு காமிச்சாங்க. எப்படி அப்படின்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். எங்களோட சேர்ந்து ஒரு 30 நபர்கள் எண்ணிக்கை இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்திருக்கிறோம். எப்பயுமே அம்மா மற்றவர்கள் மாதிரி கிடையாது, தனித்துவம் வாழ்ந்தவங்க. என்ன அப்படின்னா நம்ம வர்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. அதை மாதிரி பேசிவிட்டு இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது சித்துக்கள் பார்த்துருக்கீங்களாப்பா நேரில் அப்படின்னு எங்களெல்லாம் கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்திரிச்சு போய் கிச்சன்லேருந்து ஒரு குவலை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் அடுப்படிக்கு ஒரு அம்மாவோட துணைவியாக இருக்கிறாங்க. அம்மா இதே மாதிரி ஒரு குவலை வேணுமா அம்மா கேட்குறாங்க அப்படின்ட்டு விலைக்கு காய போட்டிருந்த ஒரு குவலை எடுத்து அம்மா கொடுக்குறாங்க. கொடுத்து இதை எடுத்துகிட்டு போமா அப்படின்ட்டு எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பாருன்னு. இப்போ தான் விலைக்கு கொடுத்தாங்க, தொடச்சி நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம். எப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்களே அம்மா அப்படின்ட்டு மறுபடியும் தொடச்சி பார்க்குறேன். என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா. சரி நான் உட்காராதம்மா, எந்திரி போய் ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. நானே இந்த சொம்பை எடுத்தேன், கிச்சனில் சொம்பை எடுத்து நானே தண்ணி பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு திரும்பி வைக்கிறேன். வைக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, அந்த தண்ணியை அந்த கோலையில் ஊற்று அப்படிங்கிறாங்க. கோவலையில் ஊற்றியாச்சு. மறுபடியும் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ சித்தாடெல்லாம் எதுவும் பார்த்தது கிடையாதுல்ல அப்படின்னாங்க. இல்லைம்மா அது தண்ணியில் என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அருகில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு இந்த மாதிரி வேப்பிலை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வேப்பிலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு வேப்பிலை எல்லாரும் பாருங்கள் என்ன இருக்குன்னு வேப்பிலையை தட்டி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்களும் வேப்பிலையெல்லாம் நல்லா பார்த்தோம். வேப்பிலையில் ஒன்றும் இல்லை. ஒரு முதியவர் இருந்தார் எங்களோட வந்திருந்தவர். அவர் எடுந்துச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இடுப்பில் உள்ள துண்டை எடுத்து அந்த குவலையை போட்டு மூடுங்க அப்படின்ட்டு. அந்த குவலை மேலே துண்டை போட்டு மூடியாச்சு. வேப்பிலை அம்மா கிள்ளி தான் போடுறாங்க. கிள்ளி போட்டுட்டு இப்போ திறந்து பாரு அப்படிங்கிறாங்க. திறந்து பார்க்குறோம், ஏதோ பபுள்ஸ் கிளம்புது, பபுள்ஸ் தான் வருது. அப்போ என்ன நமக்கு தெரியும், ஒரு ஆச்சரியம், என்ன இருக்குன்னு தெரியலேன்னு எல்லாம் எட்டி பார்க்குறோம். ஒரு 1/2 அடி நீளோட வெறா மீன் அதில் நீந்திக்கிட்டு இருக்கு.
எங்களுக்கு இன்னும் அது புரியாத ஒரு வித்தையாகவே இருக்குது. எப்படி ஒரு சித்தாடல் ஒரு கையில் உள்ளங்கையிலேருந்து வேப்பில் தான் வந்து விழுந்தது, எப்படி அதில் ஒரு உயிர் பொருள் வருது அப்படின்னு இன்னும் ஒரு கேள்விக்குரிய ஒரு ஆச்சரியக்குறியாகவே இருக்குது. எல்லாம் அம்மான்னு கத்திட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அந்த மீன் வந்து வந்தது, அது பபிள் சுட்டது தான் மனக்கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஆச்சரியம் அம்மா செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போய் அம்மா கிட்ட பொறி வாங்கிட்டு வந்து அதில் போடுப்பா அப்படிங்கிறாங்க. பொறி வாங்கிட்டு வந்து போட்டேன் அதில். பொறி அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டு நீந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வர்ற யார் வந்தாலுமே பசியோடு போனது கிடையாது. எது அந்த நேரத்தில் இருக்குதோ ஏதோ ஒரு உணவு கொடுத்துருப்பாங்க. அதிகமாக வந்தவங்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லாமல் நம்ம போனதே கிடையாது. அப்போ அந்த உணவு கொடுக்குறோம். போட்டுட்டாங்க. போட்டுக்கும்போது இங்கே மகாமகம் குளம் இருக்குது, நாங்கள் திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறோம், போகிற வழியில் எத்தனையோ குளங்கள் ஆறுகள் இருக்குது, எங்கேயும் விட சொல்லலாத, இதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் திருவாரூர் கமலாலயத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா அப்படின்னாங்க. நாங்களே அதை வாங்கிட்டு கமலாலயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் கமலாலயத்தில் அதுக்கு வந்து திஷ்டி கழிச்சு தீபாரத்தனை காமிச்சு விட்டுருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி கொண்டு விடுறோம். விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மச்சமுனின்னு சொன்னாங்க. அது மச்சமுனியோட உருவத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மீன் வந்து விட்டதும் குளத்தில் போன மீனாக தான் என்ன பண்ணோம், தன்னை காத்துக்கிறதுக்கு ஓடி போவோம். அது ஓடி போகலை. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்களை திரும்பி பார்த்தது. 3 நடை எங்களை திரும்பி பார்த்து அது எங்களுக்கு ஒரு நன்றி சொன்ன மாதிரியே இருந்தது. கொண்டாந்து அப்படி 3 நடை எங்களை எட்டி பார்த்துட்டு திரும்பி குளத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த இல்லற ஞானி தன்னைப் போல இல்லறத்தில் துறவற வாழ்வு வாழ்ந்த மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாருக்கு அருட்தொண்டும் பழனியில் பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய மானூர் சாமிகளோடு பக்தி பங்களிப்பும் பல்வேறு சித்தாடல்களால் பக்தர்களை பரவசப்படுத்திய தங்கவேல் சுவாமிகளோடு நட்பு பாராட்டியும் ராமசாமி சித்தரோடு தொண்டு செய்தபோது அவரின் ஜீவசமாதி நிகழ்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதும் என எண்ணற்ற சித்தர் பெருமக்களோடு இணைந்து எண்ணற்ற சேவை பணியாற்றிய சித்தர் சேவகன் கண்ணனடிகள் ஆசிவக சித்தர் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டியில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த உடனே தாயும் சேயும் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸு வந்து ஒரு ஜன்னல் ஓரமாக படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்ச உடனே அந்த ஜன்னல் வெளிச்சம் பட்ட உடனே அந்த குழந்தை வந்து கண் விழித்து ஆகாயத்தை பார்க்குது. அப்போது தாயும் அந்த குழந்தையும் சேர்ந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த ஆகாயத்தை. அப்போ வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் கீட்டல் அந்த கருநீல மேகத்தில், மழை காலம் அது, அந்த கருநீல மேகத்தில் வந்து ஒரு மின்னல் கீட்டு மாதிரி ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில் பராசக்தி சர்வ அலங்காரத்துடன் சூலாயுதம் ஏந்தி காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்கறத குழந்தையும் பார்க்குது, அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு சிறிது நேரத்தில் அந்த தாய் அந்த பராசக்தி உருவம் மறைஞ்சிடுது. மறுபடியும் திரும்ப ஒரு 5 நிமிடம் கழித்து மறுபடியும் அந்த உருவம் தோன்றி அசரீரியாக என் சக்தி ஆண்மகவாக உன் வயிற்றிலிருந்து பிறக்கிறதுன்னு அம்மா சொல்லவும், உடனே இது வந்து என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறதையும் அம்மா வந்து சொல்லுது அசரீரியாக. அதனால் இந்த ரகசியத்தை நீ வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, காலம் வரும்பொழுது சொல்லலாம், குழந்தைகிட்ட மட்டும் 6 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட சொல்லு, அது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த பராசக்தி சொல்லிவிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சோடனே சில காலம் வந்து அவங்க அந்த திருத்துறைப்பூண்டியில் இருந்துட்டு பழனிக்கு வந்துடுறாங்க. பழனிக்கு வந்து குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 வயசு ஆகுது. 6 வயசு ஆன உடனே அது பக்கத்தில் இருக்க குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுது. வெளியில் விளையாட ஆரம்பிக்கக்குள்ள அங்கே வந்து ரயில்வே காலனியில், அதாவது அந்த குழந்தையினுடைய அடிகள் அவருடைய தகப்பனார் வந்து ஒரு ரயில்வேயில் என்ஜின் டிரைவராக வேலை பார்த்தவங்க. அதனால் அவங்க வந்து ரயில்வே காலனியில் ஒரு குவார்ட்டர்ஸில் தான் தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கிற காலத்தில் நிறைய குழந்தைங்க அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க கூட இந்த குழந்தையும் அடிகள் அவர்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. விளையாடக்குள்ள அங்கே ஒரு பெரிய எஃப்சி வீடுன்னு சொல்லி ரயில்வேயில் வேலை பார்க்குறவங்கலாம் அந்த அறையில் போய் தங்குவாங்க. அந்த அறையில் ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த பாட்டி எல்லாம் பைத்தியம் உட்காந்துருக்குன்னு சொல்லி அந்த பாட்டியை சொல்லுங்க. ஆனால் அடிகளை மட்டும் அந்த குழந்தை கூப்பிடுது. அந்த பாட்டி கூப்பிட்டு கிட்டவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது பயம் இல்லாமல் இந்த குழந்தை கிட்ட போகுது. கிட்ட போன உடனே அந்த பாட்டி வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பூ பறிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. பூ பறிச்சுட்டு வந்து அந்த குழந்தை அந்த பாட்டி கையில் கொடுத்தோடனே பாட்டி அந்த பூவை சாப்பிட்டுறாங்க. மென்று சாப்பிட்டுட்டு கையை மூடி இப்படி திறக்கிறாங்க. திறந்தாக்க கையில் ஒன்றுமே இல்லை.
திரும்ப மறுபடியும் கையை மூடி திறந்தாங்கன்னா அதில் ஒரு கமர்கட்டு மிட்டாய் இருந்திருக்குது. அதை எடுத்து குழந்தை எடுத்து கொடுக்க உடனே அந்த குழந்தை எடுத்து அது வாயில் போட்டுக்குது. அந்த பேப்பரை பிரிச்சுட்டு குழந்தை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ வந்து இன்னமும் கிட்டவான்னு சொல்லி அந்த பாட்டி அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. அது பயம் இல்லாமல் மறுபடியும் இன்னும் கிட்ட நெருங்கி போகுது. அப்போ போகக்குள்ள அது தலையில் கையை வச்சு அந்த பாட்டி, உனக்கு சில சித்த வித்தையை சொல்லித்தரேன், நீ வந்து அதை கற்றுக்கோ, ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுது. அந்த பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நீர் மேலே நடக்கவும் காற்றுல பறக்கிறதுக்கும் ஒரு சக்தியை உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி அது காது வழியாக சில மந்திரங்களை சொல்கிறாங்க அந்த பாட்டி. அந்த மந்திரங்கள் வந்து அந்த குழந்தை காது வழியாக போய் மனதில் பதிஞ்சிடுது. பதிஞ்ச உடனே இந்த குழந்தை அதை கேட்டுக்கிட்டு மயக்க நிலையில் கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த உடனே கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த பாட்டியை காணும் அந்த இடத்துல. இந்த குழந்தை சரி எழுந்து நடந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எழுந்தோம்னா எழுந்து நடக்க முடியல. நடக்க முடியாமல் 2 அடி உயரத்தில் கால் மேலே போயிடுச்சு. போய் பறந்து போய் தன் வீட்டுக்கு போயிடுது குழந்தை. வீட்டுக்கு போயிடுது. மறுநாள் இந்த குழந்தை என்ன பண்ணுது, அடிகள் அவங்க வந்து அந்த பாட்டியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. பார்க்குறதுக்கு போகக்குள்ள அங்கே ஒரு பெரிய புத்து இருக்குது. அந்த புத்தில் இருக்கிற ஒரு நல்ல பாம்பு பாட்டி ஏதோ சில மந்திரங்களை சொல்லி மறுபடியும் சொல்லும். இந்த குழந்தை வந்து மயக்கமுற்று கீழே படுத்துருக்குது. அப்போ வந்து இந்த பாம்பு வந்து 5 தலை நாகமுடைய பாம்பானது அந்த குழந்தையோட நெஞ்சு மேலே படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. தன் கூர்மையான கண்ணால் அந்த குழந்தைய பார்க்குது. பார்த்த உடனே அந்த குழந்தை பயந்து போய் அப்படியே சவம் போல் கிடக்குது. அந்த பாம்பு இறங்கி மறுபடியும் புத்துக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுது. இவங்க எழுந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வணக்கம், என் பேர் வந்து புண்ணியமூர்த்தி. நான் அந்த சித்தர்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறனால ராகவேந்திர பக்தர் நான் ஆக்சுவலி. அதனாலே பேரை வந்து நான் வந்து டிடி ராகவமூர்த்தின்னு வச்சுக்கிட்டேன். அது என்னென்னா நம்ம கலைத்துறையில் இருக்கிறனால, திரைப்படத்துறையில் இருக்கிறனால அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டேன் நான், நியூமராலஜிக்கல்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஐயா அம்மா வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, ஆயில்ய வழிபாடு தஞ்சாவூரில் செலின் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அண்ணன் மணிவாசகண்ணன் வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க, வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்த ஒரு டைமு. அதுக்கப்புறம் இடையில இங்கே வந்து எடுத்திருக்காங்க வீடியோலாம். ஆனால் நான் அப்போ வரல. எனக்கு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்துடுவேன் நான். இந்த டைம் அதே கூப்பிட்டோன்னே சரின்னு வந்துட்டோம். வந்தோடனே எல்லாமே அவங்க ஒரு நிகழ்வு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த கொஞ்சம் உள்ளே போக என்னடா இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதை எப்படி இதுன்னு போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இது கிடச்சிச்சு, எனக்கு அது கிடச்சிச்சு, எனக்கு இவங்க பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வந்துச்சு, சரி இது ஏன் இப்போ இன்றைக்கி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இல்லை நம்ம கேட்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான். கேட்டுகிட்டு இருக்கும்போது சரி நம்ம இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கோம், அதுக்கு உரிய ஒரு வரணும் இல்லை அதாவது வந்திருக்கேன். அந்த டயத்தில் நம்ம எப்படி கேட்குறது அவங்கள்ட்ட போயிட்டு சாமிகள்ட்டுன்னு, சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அம்மா நான் வந்துட்டு, அம்மா எனக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா, என்ன பண்ணுறது தெரில, எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா, இங்கே வந்துட்டிங்கல்ல எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நேற்று சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிருச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் வெளியிட்டு போனோன்னே என்ன சொன்னாங்க, அம்மா நேற்று என்ன பண்ணாங்க, இப்போ வாழைப்பழம் கொடுத்தாங்க, துணுலாம் கொடுத்தாங்க. அது என்னாச்சு, போய் கொடுக்கும்போது அம்மாவுக்கு வந்து 80 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப பக்தி உடையவங்க. அவங்கள்ட்டுக்கு இந்த செவ்வாழைப்பழம் கொடுக்கலாமா என்னன்னு தெரியல, வீசிங் ட்ரபிள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதை தவிர்த்துட்டு குங்குமம் 90 கொடுத்துட்டு போன உடனே கைகாலஞ்சோடு கழுவலை. போனோன்னா உட்காந்து வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்துச்சுமா, இந்த மாதிரின்னு காமிக்கிறான். அம்மா ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அம்மாட்ட சொல்கிறேன் இந்த மாதிரிம்மான்னு. அப்படியாப்பா நீ என்னென்னு கேட்டியா, உனக்கு எது கேட்டியான்னாங்க. கேட்டம்மா ஒன்று சொல்லலை, அம்மா கேட்டேன் எதுவும் சொல்லலை, இங்கே வண்டிங்களெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்கம்மா அப்படின்னு. சரிப்பா நீ நாளைக்கு போறியா அப்படின்னாங்க. ஆமாம் நாளைக்கு போகிறேன். வேறு என்ன சொன்னாங்க, வேறு ஒன்றும் சொல்லலாமா, உனக்கு எது இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறியே. நான் காமிச்சேன், இந்த லாஸ்ட்டாக அந்த அம்மா வந்தாங்களா, அக்கா வந்திருந்தாங்க புனிதாக்கம், அவங்க இது பார்த்துட்டு இந்த பாருங்க இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் கிடச்சிருக்குது எல்லாம் ரைட்டு, உனக்கு என்ன கிடச்சிச்சு, உனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் கொடுக்கலையம்மா அப்படின்னேன். சரின்ட்டு சரிப்பா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பான்ட்டு அம்மா போயிட்டாங்க. காலையில் அதே மாதிரி கிளம்பி நேராக வந்துட்டோம். வந்தோன்னா அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். வரும்போது எனக்கு ஒரு யோசனை, சரி இன்றைக்காவது எப்படியாவது இன்றைக்கி எது பண்ணுவாங்களா, சரி பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, இந்த இது சொல்கிறாங்க சித்தாடல் சொல்கிறாங்க, அது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, சரி நம்ம அதை கேட்க வேணாம், நமக்கு உள்ளதை கேட்டு போவோம், நமக்கு பொழப்பு என்ன போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு யோசனைகளை.
அதை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்து உட்காந்துட்டோம், எல்லாம் போயிட்டுருக்குது. அம்மா திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அண்ணனை கூப்பிட்டு, மணிவாசன் அண்ணனை கூப்பிட்டு, அவரு தான் கூப்பிட்டு ஆமாம் அண்ணனை கூப்பிட்டு வச்சு ஒரு வேப்பிலை எடுக்கன்னாங்க. இந்த மாவு கூப்பிட்டு எல்லாம் கொடுத்தோன்னே ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. சரி என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். வந்தோன்னே உட்காருங்க, அந்த கேமரா தம்பியெல்லாம் கூப்பிடுனாங்க. எப்படா பக்குடா என்னடா இது, எங்கேயுமே பாருங்கள் கூப்பிட்டாங்கன்னா அவங்கள நாடி வந்தவர்கள் பெரியவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இது ஏன் இவங்க கேமரா பக்கத்தில் அந்த தம்பிலாம் வாங்கன்னு சொல்கிறாங்களே, சரி கூப்பிட்டாங்க நம்ம போயிடுவோன்ட்டு முதல்ல உட்காந்துட்டான். வந்து உட்காந்தோன்னா முன்னாடி இவரு தான் உட்காந்துட்டாங்க முன்னாடி. என்ன வந்து உட்காந்துட்டேன், ஏதோ கூப்பிட்டாங்க உட்காந்துட்டு பார்த்தோன்னா அண்ணன் தான் கொடுத்தாங்க. போட்டோன்னே வெள்ளிக்காயினா கொட்டுச்சு, அதில் 2 தங்க காயின் பார்த்தேன். அப்பா என்னடா கண்ணு கூட காட்சியாக இருக்குது இது. நம்ம இதை வந்து படம் பிடிக்க வந்த நம்ம எல்லாம் சொல்லி தான் கேட்டிருக்கோம், அது எப்படின்னு தெரியல. நானும் பார்க்குறேன் எப்படி தான் வருது அப்படின்ட்டு, தெரியல கையில் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அம்மா பார்த்தாங்க, வெறுமே கிடையாது, கையெல்லாம் எதுவுமே கிடையாது, வேப்பிலை எடுத்தாங்க. இது அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் தான் உருவி கொடுத்தாங்க. அந்த வேப்பிலை தான் எடுத்து கொடுத்தாங்க. ஒன்று நான் அவங்க வெளில வந்து எடுத்து வந்து கொடுக்கல, அதை எடுத்து போட்டாங்க, காயினாக வந்துச்சு. இதில் ஒரு இந்த மாதிரி விழுந்த டயத்தில் என்னென்னா, என் நண்பர் செந்தில் குமார்னு வந்திருக்காரு, அவரும் சித்தர் வழிபாடெல்லாம் பண்ணுவார். அவருக்கு அதிர்ஷ்டம் என்னென்னா, நேற்று வரேன்னு சொல்லி உடம்பு சரியில்லை அவருக்கு. வர்றீங்களான்னு கேட்டேன், வரலன்ட்டார். காலையில் நான் சொன்னேன் அவர்கிட்ட சித்தருக்கு போகிறதுக்குன்னு, அப்படின்னா ஒடியாந்துருவார் அவர். காலையில் என்ன நினச்சாருன்னு தெரியல, கடைசி மினிட்டில் கிளம்பி வந்துட்டார். வந்தோடனே அவருக்கு ஒரு காயின் கிடச்சிது. நான் என்னடா அது, இப்போ நம்ம நேற்று வரைக்கும் வந்து கேட்டு வந்திருக்கோம், வந்தோடனே ஒரு வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அதோட என்னென்னா, இப்போ அம்மா இப்போ சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து உள்ள ஆத்மார்த்தமாக அதை உணர முடியும். அம்மா சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எந்திரிச்சு போய் படுக்குது, உட்காருது, பேசுதுன்னு சொல்லிட்டு, இதை வந்து உணர்ந்தவங்களுக்காக சொல்கிறேன், உணர்ந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். இதை வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா என் பொண்ணு சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து சாமியாக கும்பிட்டுருக்கோம், அது வருதுப்பா, உட்காருதுப்பா, போதுப்பான்னு. என்னம்மா வருதுப்பா போதும் வாங்குற, எப்படிம்மா அப்படிம்மா, இல்லைடா வருதுடா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துக்கு பின்னாடி ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குப்பா நீ கும்பிடுப்பா அப்படின்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ இங்கே சொன்னோன்னே ஐயோ எங்கள் அம்மா சொன்னது உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் அப்போ நடந்தது, இது நம்ம நேற்று நடந்தது. எங்கள் அம்மா கேட்கவும் இவங்க சொன்னாங்க, சரி வாங்கிட்டீல்ல போ உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, எல்லாமே வந்துருச்சு. ஒன்று மட்டும் இல்லை, ஏதோ நல்லதாக சொல்லி அனுப்பிச்சேன். அடுத்து என்னென்னு நான் பார்த்துட்டு போவோம். அரசியலை நோக்கி வந்துட்டுருக்கோம், அரசியலில் போகிறதா, கலைத்துறையில் போகிறதா, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம், அதுவா எந்த வழியில் வருமானம் வருதா என்னான்னு தெரியல. ஆனால் ஒரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் ரொட்டேஷனாக. அந்த இதுக்கு ஏதோ ஒரு வழியை சொல்லுங்கள். நீங்கள் உங்களை சித்புருஷன் என்று உணராத வரையில் ஆத்மா வந்து என்கிட்ட பெரிய சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட அவ்வளவு சக்தி இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன், நீ வந்து கம் அண்ட் ரியலைஸ் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத தான் நாம் ஒரு 3 மணி நேரம் சித்த வித்தை பயிற்சின்னு கொடுக்குறோம். இல்லை புதுக்கோட்டையில் ஒரு பையன் சந்திரமோகன் அந்த குண்டலினி யோகம்லாம் கற்றுக்கிட்டா. நான் சொன்னேன் இது வந்து பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். போன வாரம் வரான், இங்கே தான் உட்காந்துட்டு சாமி தியானத்தை பண்ணேன். இந்த குண்டல் இந்த சர்பன்ட் பவர் 2 நாகம் டக்குன்னு என்ன, நான் கண்ணை லேசாக முழிச்சு பார்க்குறேன். உண்மையிலே ஒரு நாகம் எனக்கு முன்னாடி நெத்திய புருவ நடுவை பார்த்துக்கிட்டு, உயிருள்ள நாகம் படம் எடுத்து ஆடிக்கிட்டு இவருடைய புருவ நடுவை பார்த்துக்கிட்டு இருக்கா. பயந்து விட சாமி சொல்லியிருக்காங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் அதையே பார்த்து அதனுடைய கண்களை பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணானா. அது அப்படியே இவனை கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துட்டு படத்தை கீழே போட்டுட்டு போயிட்டு தான், இது என்ன சாமி உன்னுடைய குண்டலினி சக்தி தான் உனக்கு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி வந்திருக்குது, அதனால் இதை தொடர்ந்து பண்ணுன்னு சொன்னேன். அப்புறம் மருதாச்சலம் அவன் தொடர்ந்து அந்த பயிற்சியை பண்ணான். அவனுக்கு ஒரு விஸ்வரூப காட்சியே அவனுக்கு கிடைச்சதை, என்ன சாமி நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் முறையான பயிற்சியை சித்தர்கள் வழி நடத்துவாங்க. யூ கேன் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் பை யுவர் செல்ஃப். நீயே உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதை ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே வாங்கலேன். இது என்ன எனக்கு காசு கொடுக்க போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட காசாக வாங்குகிறேன். நீங்கள் பல பேர் விதையை ஊனிவிட்டு இன்னும் பழம் பழுக்கலையேங்கிற, இன்றைக்கி தானே ஊனியிருக்க, அதுக்கு ஒரு நேரம் வரும்ல.
உன்னுடைய உடல்வாகுக்கும் உன்னுடைய முன்வினைக்கும் தகுந்த மாதிரி தான் நீ ப்ராக்டிஸ் பண்ண இப்போ நம்மளால் என்ன பண்ணுறான், இங்கே கற்றுக்கிறான், அந்த யோகம் அப்படி இருக்கேங்கிறான். அப்போ அவர்கிட்டயே போய் ஏன் என்கிட்ட வர்றேன்னு நான் சொல்கிறேனே. ஏதாவது ஒன்றில் போ, அப்புறம் மற்றதை பற்றி தெரிஞ்சுக்கோ. வாட் இஸ் தட் பை நோயிங் விச் எவ்ரிதிங் எல்ஸ் குட் பி நோன், தட் அலோன் சுட் பி நோன்னு சொல்லுவான். எதை தெரிந்து கொண்டால் அனைத்தும் விளங்குமோ அதை மட்டும் நீ தெரிந்து கொள். எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே, பிள்ளையாம் பேட்டை பெருந்தவமே இரக்கம் நிறைந்த அருள்மணமே, பிள்ளையாம் பேட்டை பெருந்தவமே இரக்கம் நிறைந்த அருள்மணமே, ஆசிவகமே வணங்குகிறோம் ஆசிகள் வேண்டி தொடருகிறோம், ஆசிவகமே வணங்குகிறோம் ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா, அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா, ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். Ramraj white shirts, ₹995 only.